வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி யூனிட் 1ல இருந்து டாப் 50 கொஷின்ஸ் எடுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு. ஆன்சர் 1920. செங்கற்கல்லால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ராகி ஹர்கி, ஹரியானா. கப்பல் கட்டுதல் மற்றும் செப்பனிடுதல் தளம் கண்டறியப்பட்டுள்ள இடம் லோத்தல், குஜராத். வேதகால பண்பாட்டில் ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ராஜன் ஜனசேகோபா என அழைக்கப்பட்டிருப்பாரு. ஜனசேகோபா அப்படின்னா மக்களின் பாதுகாவலன் என்னும் பொருளும் உண்டு. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடையில் 6இல் ஒரு பங்கை வரியாக செலுத்துவது பாலி வரி. வேத காலத்தின் 2 கட்டங்கள். தொடக்க வேத காலம் 1500 முதல் 1000 வரை. பின் வேத காலம் 1000 முதல் 600 வரை. கல்வெட்டுகளில் தன்னை மகாராஜா என அழைத்து கொண்டவர் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர். 2ஆம் சமுத்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரமதேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர். ஆன்சர் விஷ்ணுகுப்தர். சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1528. சந்தேரி போர் பாபர் மற்றும் மேதினிராய் இடையே நடைபெற்றது. சந்தேரி போரில் வெற்றி பெற்றவர் பாபர், மேதினிராய் தோல்வியடைந்தவர். புகழ்பெற்ற புலந்தர்வாசா கட்டடத்தை கட்டியவர் அக்பர். ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பது சவார். அக்பரின் கல்லறையை கட்டி முடித்தவர் ஜஹாங்கீர். சிவாஜி தோர்னா கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1646. சிவாஜியின் ஆட்சி காலத்தில் மக்கள் செலுத்திய வரிகள் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. மராத்தியர்களின் பேரரசு வீழ்ச்சியடைய காரணமான போர் 3ஆம் பானிபட் போர் 1761. சித்தூர் சூறையாடல் என்னும் நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு 1303. கோவில்களின் நுழைவு வாயிலான ராஜகோபுரங்களை நிறுவியவர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் இயற்றிய காவியம் ஆமுக்த மால்யதா. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த 8 இலக்கிய மேதைகள் அஷ்டதி கஜங்கள். அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா 8ங்கிறது பேர். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கு ஒட்டப்பட்டது? ஆன்சர் திருச்சி நவாப் கோட்டையின் முன்சுவர் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் பேரறிக்கை ஒட்டப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த காலத்தில் ராமநாதபுரத்தின் ஆட்சியராக இருந்தவர் கர்னல் ஜாக்சன். தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார். தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. ராஜாஜி மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியை மேற்கொண்ட இடம் சேலம். கிராமப்புற கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கடன் சமரச வாரியங்களை அமைத்தவர் ராஜாஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1885. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற நாள் 1565 ஜனவரி 26. பூலிதேவரின் நெற்கட்டும் செவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவர் கைப்பற்றிய ஆண்டு 1767. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறையும் செவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி. டெல்லியில் புகழ்பெற்ற புராண கிலா கட்டிடத்தை கட்டியவர் ஷெர்ஷா. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினார்கள்? ஆன்சர் பாண்டிச்சேரி. சஹல்ஹானி என்றழைக்கப்படும் 40 குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ்.
அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருஹத்ரதா. கட்டுமான கோயில்களை முதன்முதலாக கட்டியவர் குப்தர்கள். விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்கும் நூல் மதுரா விஜயம். கிராமத்தில் செயல்பட்ட ஆவண காப்பாளர் என்று அழைக்கப்படுவது குல்ஹர்னி. ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் ஆன்சர் சார்லஸ் மேசன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த குப்த அரசர் குமாரகுப்தர். உலகிலேயே நீளமான கோவில் பிரகாரங்கள் அமைந்துள்ள கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில். இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறும் நூல் ஆன்சர் மகாவம்சம். விஜயநகர பேரரசுகள் காலத்தில் வெளியிட்ட தங்க நாணயங்களின் பெயர் வராகன். வராகன் என்பது தங்க நாணயங்களின் பெயர். இந்தியாவில் தேசியவாதம் என்னும் கருத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எது? இந்திய தேசிய காங்கிரஸ். சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1905. இந்திய சங்கம் எங்கு எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? லண்டனில் 1865 தாத்தாபாய் நவ்ரோஜியால் தொடங்கப்பட்டது. சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்று கூறியவர் ஆன்சர் பிபின் சந்திரபால். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து வருவதாக சவால் விட்டவர் அப்சல் கான். இந்திய கட்டடக்கலையின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் ஷாஜஹான். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கருத்தை கொண்டவர் ஷெர்ஷா. தேங்க்யூ. இந்த 50 கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க.